ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் டயட் விலாகில் டே 28 பார்க்குறோம். திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு. வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், அதே வெயிட் தான் 75,900. என்னன்றதே தெரியல. சாரி, 75,700. 200 கிராம் சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். 75,700 இருக்குது. திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்த்தாலும் அதே வெயிட் தான். என்னமோ தெரியல, 2-3 நாளாகவே இதே வீட்டிலே தான் இருக்குது. காண்டாகுது. ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா கூட எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது. எப்படி தான் இந்த ஒயிட் ரைஸ் கிரேவிங்கை கட்டுப்படுத்துறது அப்படின்றது தான் தெரியல. வெயிட் லாஸ் பண்ணோம்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். புது வருஷத்தன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லோரும் குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்ருந்தோம். இடையில இவங்களோட அக்கப்போர் தாங்க முடியல. என் பையன் எடுத்த வீடியோவும் என் பொண்ணு எடுத்த வீடியோவும் இந்த மாதிரி தான் இருக்குது. சாமி கும்பிடும்போது எடுத்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். சித்திரைக்கனி காணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் ரெடி பண்ணேன். ஆனால் பழம் வாங்க முடியல. சரி, அதனால் என்ன அப்படின்ட்டு காலையில் தான் போய் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டேன். அது மட்டுமே வச்சு நிறைவாக கும்பிட்டாச்சு. அடுத்த வருஷம் இதோட கொஞ்சம் சிறப்பாக கும்பிட்டுக்கலாம். நமக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும்னு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கே வீட்டில் சாமி கும்பிட்றதுக்குள்ளே இவங்களை வச்சுட்டு அக்கப்போர் பொறுக்க முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பசங்களாம் இந்த மாதிரி தானா அப்படின்றத சொல்லுங்கள். ஒன்று சொல்லக்குள்ளே 102 வார்த்தை வந்துடும் அவங்ககிட்ட இருந்து பதிலாக. ஆனால் நமக்கு தேவையான பதில் வராது. எதை செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வாங்க. ஒரு வழியாக அப்படி சாமி கும்பிடு, இப்படி சாமி கும்பிடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தமிழ் வருட பிறப்பு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வருத்தப்படாமல் பாருங்கள். வருத்தம்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாக்கோளம் போட்டுட்டு அதில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது பாருங்கள். நீங்களாம் சிறப்பாக கும்பிட்ருப்பீங்க அப்படின்றது நினைக்கிறேன். சாமியெல்லாம் கும்பிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு முளை கட்டினதும் ஒரு மாதுளம்பழமும் எடுத்து சாப்பிட்டேன். இதை மென்று சாப்பிடவங்கள வாயை வலி எடுத்துரும். ஆனால் நொறுங்க தின்றால் தான் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா மென்று சாப்பிட்டுட்ருக்கேன். என் தங்கச்சி வேறு வீடியோ பார்த்துட்டு, அது எதுக்கு இப்படி மெல்றதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதனால் சிரிப்பு வேறு வந்துருச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட வேண்டியதான். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு மட்டும்தான் போக முடியும். நம்மளால் தூரம் தொலைவுலலாம் போக முடியறதில்ல பசங்களை கூட்டிகிட்டு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வீடியோலாம் கீழே நின்று எடுத்துக்கிட்டாச்சு. என் பையன் கோவப்பட்டுக்கிட்டு வெளியில் விழுந்துட்டான். என்னன்னு தெரியல, கோவம். சாமி கும்பிடும்போதுலேருந்தே அக்கப்பூர் கட்டிகிட்டே இருந்தான். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அங்கே போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பிரசாதம் தான் பிரதோஷத்துக்கு போனப்பவும் கிடைக்கல, பங்குனி உத்திரத்துக்கு போனப்பவும் கிடைக்கல, இன்றைக்கும் கிடைக்காம தான் இருந்தது. ஆனால் அங்கே வச்சுருந்தாங்க, கேட்டு எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம். பஞ்சாமிர்தம் வச்சுருந்தாங்க. சாரி அது பங்குனி உத்திரத்தன்னைக்கு பஞ்சாமிர்தம் இருந்தது. அது எங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிது. நாங்கள் 2 தொன்னை இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி பஞ்சாமிர்தம் கிடைக்கல. சாரி, மறந்தா அப்படி சொல்லிட்டேன். ஒரு வாரம் ஆகுது இல்லைங்களா, அதனால் மறந்துட்டேன். வீட்டுக்கு எங்கள் தம்பி ஒய்ஃப் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ராகி மாவில். அதை ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சிட்டு இருந்தோம். நானும் அதில் ஒரு டம்ளர் ஊற்றி சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் லஞ்சு சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். சாம்பார் வச்சுட்டு சேனக்கிழங்கு வறுவல், அப்பளம், சாப்பாடு வடித்தாச்சு. இவ்வளோ தான். ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கல்ல, அதனால் ஸ்வீட் எதுவும் செய்யலை. சரி, இதுவே போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு. எனக்கு கருப்பு கவுனி கஞ்சி வச்சுருந்தேன், நான் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா மாவு அரைக்கிற வேலை இருந்தது, மாவு அரைச்சிட்டு இருந்தேன். ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா புது வருஷத்தன்னைக்கு நாளே மாவெல்லாம் அரைச்சிட்டு எல்லார் வீட்லேயும் காலையில் இட்லி, சாம்பார் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இட்லியும் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கோம்.
3 நேரம் 2 நேரம் மதியம் லஞ்சு கூட செய்ய மாட்டாங்க. அப்போல்லாம் இட்லி வச்சே ஓட்டிடுவோம். ஆனால் இப்போ இந்த வருஷத்துக்கு மாவு அரைக்காமல் வருஷ பிறப்பன்னைக்கு அரைச்சிட்ருக்கேன். காலையில் உப்புமா தான் செஞ்சேன். அப்படியே வெறுப்பாக என் பையன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிடாட்டி சித்தி வீட்டில் போய் தோசை வாங்கி சாப்பிடு அப்படின்னேன். அப்புறம் என்னமோ சாப்பிட்டேன் உப்புமா. என் தங்கச்சி பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தா. கொழன்னு வேக வச்சுருந்தா. அவள் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பேன், ஏன் இவ்வளோ கொழன்னு வேக வைக்கிற, கொஞ்சம் கெட்டியமாக தான் வேக வச்சு கொடு அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் எனக்கு இப்படி வேக வச்சதாக்கா பிடிக்குது அப்படின்னு சொல்லி இப்படித்தான் வேக வச்சு கொடுப்பா. அதுக்கப்புறம் பருப்பு வடை போட்டிருந்தா. அதையும் வேறு 3 வடை வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அந்த வீடியோவே எடுக்கலை. ஆனால் சொல்கிறேன், லஞ்சு கிழங்கோடையும் வடையோடையும் முடிச்சாச்சு. கருப்பு கவுனி கஞ்சியே நைட்டு தான் குடிக்கணும், அப்படியே ஸ்டாக்கில் நிற்கிது. ஈவினிங் வந்து வாக்கிங் போனோம். சும்மா வாக்கிங் போகிறோம்னு தான் பேர். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறது. ஒரு 5000 ஸ்டெப்பு கூட முழுசாக முடிக்க முடியறதில்ல. என்னோடய ஹெல்த் இந்த மாதிரி இருக்குது. எப்படியோ வாயை கட்டி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மூலிமா ஏதோ வெயிட் லாஸ் ஆகுது. அதை மெயின்டைன் பண்ணவே முடியல. ஒரு நேரம் வந்து வெயிட்டு குறைக்கிறோமே அப்படின்ட்டு வாயை கட்டுப்படுத்துகிறோம். ஒரு நேரம் சோத்தை பார்த்தோம்னா மனசே மாறி போயிடுது. அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஆயில் ஐட்டம் வேறு சாப்பிட்டேன், அதாவது வடை. வீடியோ எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஈவினிங் வந்து வாக்கிங் போனோம். வாக்கிங் போகும்போது இந்த பிள்ளைகளை கண்காணிக்கிறதா நமக்கு முழு நேர வேலையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. வாக்கிங் போயிட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன டின்னருன்றதை கூட காமிக்க முடியல. ஒரு வாரம் ஆனதுனால மறந்தாச்சு, சாரி. அந்த கருப்பு கவுனி கஞ்சி தான் குடிச்சிட்ருக்கேன். சேனக்கிழங்கு வறுவல் வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு டின்னர் எடுத்து கொடுத்துட்டு தங்கச்சி வீட்டுக்கு கருப்பு கவுனி கஞ்சியை ஊற்றிட்டு வந்துட்டேன். அங்கே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 8:10ன்னு நினைக்கிறேன். வாசலில் தெரியுதுங்களா? அந்த டைம்னால் சாப்பிட்டு முடிச்சிட்றது. அப்போனா தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி செரிமானம் ஆகாத மாதிரி நெளிச்சிக்கிட்டே திரியிறதா இருக்கும். பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் என்னோடய டின்னர். வெயிட் லாஸ்க்கு கருப்பு கவுனி கஞ்சி, சாப்பாடு, தோசை எதாக இருந்தாலும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நானும் மறந்துட்டேன். இப்போ வீடியோ வர தான் பேச முடியும். அதே வெயிட் தான், 75 700 இருக்குது. என்ன கொடுமை சார் இது அப்படின்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விடாமல் டயட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வெயிட்டு நம்ம நினச்ச வெயிட்டுக்கு வரணும்னா. அதனால் இந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு முடிஞ்சாலும், சேலஞ்சு சொல்ல முடியாது, 30 டேஸ் டயட் விளாக் முடிஞ்சாலும் நான் வந்து டயட்டில் தான் இருப்பேன். அடுத்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றதும் தெரியல. சரி, ஓகே. விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.